எனக்கு கம்பராமாயணத்தினுடைய ஒரு கவி வரிகள் ஞாபகத்துக்கு வருகிறது. ராமனுக்கு முடிசூட்ட இருந்த நாட்டிலே கைகேயினுடைய சூழ்ச்சியால் பரதனுக்கு முடிசூட்டக்கூடிய ஒரு சூழல் எழுகின்றது. ராமன் இருக்க வேண்டிய கதிரையில் பரதன் இருக்க வேண்டிய நிலைமை வருகிறது. அதை கம்பன் எவ்வாறு பாடுகின்றான் என்றால், சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய கதிரையில் வெங்கண் நாயின் சிறு குட்டனுக்கு ஊட்ட விரும்பினாளே என்று பாடுகிறான். அதாவது சிங்கம் இருக்க வேண்டிய கதிரையில் சொறி நாய் குட்டை நாய்கள் எல்லாம் இருக்க முற்படுகிறார்கள், இருத்த முற்படுகிறார்கள் என்று கம்பன் பாடுகிறான். சிங்கம் இருக்க வேண்டிய கதிரையில் நாய்களை இருத்துகின்றார்கள் என்று கம்பன் பாடவில்லை. சிங்கம் இருக்க வேண்டிய கதிரைகளில் சொறி நாய்களும் குட்டை நாய்களும் இருக்கின்றார்களே என்று கம்பன் பாடினான். அன்று கம்பன் பாடியது அன்றைக்கு மட்டும் பொருந்தவில்லை, இன்றைக்கும் பொருந்துகிறது. இன்றைக்கும் தமிழ் தேசியத்தினுடைய பாராளுமன்ற கதிரைகளில் வடக்கு கிழக்கிலே கம்பன் அன்று பாடியது போல சிங்கங்களும் புலிகளும் இருந்து உரும வேண்டிய கதிரைகளில் நாய்கள் இருந்தால் கூட பரவாயில்லை, வேதனை குட்டை நாய்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வடகிழக்கிலே சிங்கள தேசிய கட்சிகள் வாக்குகளை பெற்று கதிரைகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கதைகளை பார்க்கின்ற பொழுது இரத்தம் கொதிக்கிறது.